யாரென்று தெரிகிறதா, இவர் யாரென்று தெரிகிறதா. ஒரு ஜூம் பாப்பா. இவர் வந்து ரஞ்சித், பிரபல நடிகர், பிரபல இயக்குனர், பிரபல தயாரிப்பாளர். அவர் வந்து அவரெல்லாம் நாங்கள் வந்து மறந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திபன் அந்த நடித்தப்ப அதெல்லாம் சில படங்கள் நடித்தார், நல்லா நடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவரை நம்ம மறந்துட்டோம். அவர் நானும் சினிமாவில் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இது வந்து ஜாதியை வச்சு எடுக்கிறது, இந்த நாடக காதல் இந்த மாதிரி எடுக்கிறது சொல்லிட்டு அவர் மேலே நம்ம வருத்தப்பட வேணாம். ஏன் வருத்தப்பட வேணாம்னா, அவருடைய நோக்கம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுன்றது கிடையாது. சினிமாவில் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் முன்னேற முடியலன்னும் போது கடைசி உயிர் மூச்சா அவன் கையில் எடுக்கிற ஆயுதம் தான் இந்த ஜாதி. அது நீ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சிங்களேன், இது எப்படி சொல்கிறதுன்னு வச்சிங்களேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு சராசரி ஆள் கடன் கேட்பான். அப்படி கடன் கேட்பான். அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று கடைசி ஆயுதம் என்ன, அழுவான், ஏதோ ஒன்று பண்ணுவான். அந்த மாதிரி கடைசி ஆயுதம் அது. அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம சினிமாவில் எப்படியாவது நம்மளை வந்து நிலைநிறுத்திக்கணும், நானும் இருக்கிற அந்த சினிமாவில் காமிக்கணுன்றது கடைசி ஆயுதம் தான் இந்த மாதிரி விஷயத்தை எடுக்கிறது. உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நானும் ஒன்றா நீங்கள் பாரஞ்சிட்டு மாரி செல்வராஜெலாம் வந்து எடுக்கிறாங்களா, அது ஒன்றும் ஜாதிப்புற இல்லையா. அவங்க இது வந்து ஏற்றுக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அடித்தட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டான். இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் என்னன்னு வச்சுங்களேன், நீ முன்னேறி என்னை தாண்டி முன்னேறிடாத. இது ஆண் பெண்ணுக்கு உண்டானது. அதே மாதிரி ஜாதி ரீதியான அடிப்படையில் நீ முன்னேறு, ஆனால் என்னை தாண்டி நீ முன்னேறக்கூடாது. இது வந்து கம்யூனலாகவும் இருக்குது. அதனால் வந்து அதை நம்ம மாற்ற முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். இவர் சொல்கிற அந்த நாடக காதல்ன்றது காதல், தாய்மை, அந்த நட்பு, துரோகம், இது எல்லாமே வந்து மனுஷன் எப்போ தோன்றுனானோ அப்பயே வந்துடுச்சு. அதனால் இந்த இது சைவம், அசைவம், மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, நாங்கள் மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நாங்கள்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து நடுவில் வந்தது. மனுஷன்றது மட்டும்தான் உண்மை. மனுஷன் அவன் வந்து பிறக்கிறான், அவன் சாவை நோக்கி ட்ராவல் பண்ணுறான், அதான் உண்மை. அடுத்தது என்னென்னா, அந்த காதல் வந்து பெற்றோரை எப்படி ஒத்துப்பான். இது ஒரு பெரிய விளக்கண்ண மாதிரி கேட்குறது. பெற்றோர் சம்மதம்னா காதலிச்சா பெற்றோர் எப்படி ஒத்துப்பான்? ஒத்துக்கிறோன்னு ஒரு சில பேர் இருக்கிறான், வந்து சந்தோஷமாக இருக்கிறான். பெற்றோர் எப்படி ஒத்துப்பான்? நீ சாதாரணமாக ஒரு படிக்கணும்னால இது நீ படிக்காதான்னு சொல்லுவான், இதை நீ படின்னு சொல்லுவான். பெத்தம் வந்து அவனோட ஜென்ரேஷன் வேற, இவனோட ஜென்ரேஷன் வேற. அப்போ காதல்ன்றது இயற்கை. நீ உன் பக்கத்து தெருவில் இருக்கிறவன் மேலே காதல் வராமல் இங்கேருந்து பர்மாவில் இருக்கிற பொண்ணு மேலே காதல் வரும், இல்லை பர்மாவில் இருக்கிற பையன் மேலே காதல் வரும். உன் தெரு இருக்குது, பக்கத்தில் ஒரு தெரு இருக்குது, ஒன்றா வந்து படிக்க போகிறீங்க, வரீங்க. அப்போ காதல்ன்றது இயற்கை. அது இயற்கை சம்மந்தப்பட்டது. அது வரும். அது வரும்போது நீ சாதாரணமாக ஏமா இந்த வயசில் அது வரும். நீ உன் பொழப்பு பாரு, படி, நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு வா அப்படின்னா அந்த பொண்ணு படிக்க போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காதல், நாடக காதல், இந்த காதல்னு வந்தோடனே அந்த பையன் என்ன ஜாதின்னு பார்க்கறது. ஏன்னா என்ன சாதாரணமாக சொல்லணும், பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற இடத்துல இவங்களுக்கும் காதல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அப்போ என்ன பண்ணுவோம், அவன் என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சி, அது நமக்கு படிநிலைகளில் கீழே இருந்துச்சுன்னா ஒன்று ஆணவ கொலை பண்ணுறது, இல்லாட்டினா 10வது 11வது படிக்கிற பிள்ளைக்கு அவன் தாய் மாமனையோ முறை மாமனையோ குச்சி கட்டினவன் கூரை கட்டினவனா 35 வயசு ஆளை குடிச்சு கட்டி வச்சுருவீங்க. ஏண்டா லவ் பண்ணுறதே தப்புன்றவங்க, அப்போ அந்த 15 வயசு 16 வயசு பிள்ளைய கொண்டு போய் கல்யாணம் பண்ணுறீங்களே, அது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் இதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. பெண்ணை பாதுகாக்கிறது, பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்காக பணம் எடுக்கிறோன்னா, பெண் குழந்தைகள் பெற்றவங்களுக்காக பணம் எடுக்கிறீங்கன்னா பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு பணம் எடுங்க, பொம்பளை பிள்ளைங்கள சொத்துல பங்கு உண்டுன்னு பணம் எடுங்க. அதெல்லாம் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன, கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதி நீங்கள் சொல்லிக்கிற அவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒன்று சேர்ந்துடக்கூடாது. இதுதான் உங்களோட எய்ம். இது ஓப்பனாக சொல்லிட்டு போகலாம். இது என்ன இருக்குங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப்பு சேர்ந்து இப்போ அவங்கவுங்க ஒரு குரூப்பு உறுதிமொழி ஒன்று வச்சுக்கிறாங்க. உறுதிமொழி கொண்டாட்டங்கள் ஒரு ஜாதிக்கு ஒரு விதமாக போயிடுச்சு. ஏற்கனவே அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ இது வேற ஒன்று. அதனால் சினிமான்றது என்டர்டெயின்மெண்ட். ஒன்று நம்ம சினிமாவை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும். அப்படி இல்லையா,
சினிமாவில் ஏதாவது ஒரு நல்ல விதமான ஒரு கருத்து சொல்லணும், இல்லையா ஒரு சம்பவத்தை அடிப்படையை வச்சு படம் எடுக்கிறது. இல்லாட்டா நம்ம ஆளுங்க ஹாலிவுட் படத்தை காப்பி அடிச்சு, கொரியன் படத்தை காப்பி அடிச்சு, தமிழ் படத்தையே மறுபடியும் காப்பி அடிச்சு இருப்பாங்க. பண்டமே தீர்ந்து போனவன், சினிமாவில் ஒன்றும் வாய்ப்பே கிடைக்காதவன், இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா ஒரு கம்யூனிட்டியை டச் பண்ணுவான், அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன் நம்மளை பார்ப்பான், நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியை புகழ்ந்து பேசுவோம். அப்போ இந்த பெரும்பான்மையான 2 கம்யூனிட்டி இந்த படத்தை பார்த்துச்சுன்னா, கான்ட்ரவர்சியான ஒரு பிரச்சனை உண்டு போட்டோன்னா மக்கள் வந்து பார்த்துருவாங்க, நம்ம போட்ட காசுக்கு மேலே லாபம் வந்துடும் அப்படின்றது தான். இப்போ அவர் எதிர்பார்த்து ஒன்று நடந்துச்சு. இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு குண்டக மண்டக பேசுனதால நிறைய பேர் யூடியூப்பில் சேனல்லாம் எடுத்து போட்டு அதில் அவர் என்ன பண்ணார், நான் வந்து பெற்றவங்களுக்காக தான் படம் எடுக்கிறேன், நான் எந்த படம் அப்படின்னு. நீ என்ன இப்படி பெரிய படம் எடுத்து அதை நாங்கள் பார்த்து கொண்டாடி எடுக்க போகிறோம், அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற நீன்னு கிடையாது. ஏதோ நீ ஒரு சீனை போடுற, நான் வந்து இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன், அந்த மாதிரி படம் எடுத்து போட்டு நீயே பாரு, வீட்டுக்குள்ள உட்காந்து பாரு. அதனால் சினிமாவில் நீங்கள் வந்து முடிஞ்சு போன அத்தியாயம் இப்போ மீண்டும் வந்து நம்ம நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பண்ணுறீங்க. அப்போ குண்டக மண்டக ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு ஒரு குரங்கு என்ன பண்ணும், அங்கே ஒரு 2 குரங்கு வரும், அந்த குரங்குகளை வந்து அதை நம்ம ஈர்க்கிறதுக்காக இங்கே குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னும். அங்கே 2 நாய் வரும், அந்த நாயோட கவனத்தை இது பண்ணதான் இது காலை போட்டு அப்படின்னும். அந்த மாதிரி மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவும் மீடியாவோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவும் நீங்கள் எடுத்த கேவலமான ஒரு ஆயுதம் தான் இந்த விஷயம். இதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் இது மாதிரிலாம் படம் எடுத்தால் மக்கள் அடிச்சுட்டு செத்துருவாங்களா, இல்லை சண்டை போட்டுக்க போகிறாங்களா? அது கிடையாது. அது கொஞ்ச நாளைக்கு ஊ அப்படி இப்படின்பாங்க. அதுவும் என்ன, இந்த சோசியல் மீடியாவில் கதற குரூப்பு தான். இந்த கதறல் குரூப்னா என்னென்னா, நாங்கள்லாம் அந்த பரம்பரைன்னு சொல்கிறதும் கதறல் தான், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் கதறல் தான். இது எதிர்ப்புலாம் தெரியவே தேவையில்லை. அவர் ஒரு கருத்து சொல்லாரா, எவன் கேட்க போகிறான், அப்படியா, சரி போ சொல்லிட்டியா, நீ கிளம்பு போ, அடுத்த படம் எடுத்துருவா. குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம், அப்புறம் அடுத்தது என்ன குழந்தை கேர் ஆஃப் ராசகாபாளையம், எல்லா பாளையமும் எடுத்துருவா. எந்த படமும் ஓடப்படுறது கிடையாது. ஏன்னா சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் டெக்னாலஜியில் போயிட்டுருக்கு, ஸ்கிரிப்டில் போயிட்டுருக்கு, மேக்கிங்கில் போயிட்டுருக்கு. நீ திருப்பி யூட்டர்ன் போட்டு வந்து மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு ஏற்கனவே வந்து இப்போ சின்ன கவுண்டர் மாதிரி படத்தில் நிறைய படங்களில் வந்து அடித்தட்டு மக்களை இந்த கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்து அசிங்கப்படுத்தல நிறைய சீன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு யதார்த்தமானது ஒரு நிகழ்வாக தான் இருந்துச்சு, அதை யாரும் பெருசாக கண்டுக்கல. அப்போது இப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த வாழ்வியல் அவங்க சொல்கிறாங்க, அந்த வாழ்வியல் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு சவரம் பண்ணுற ஒரு தொழிலாளி வந்து அவங்க முதலாளிக்கு வந்து சவரம் பண்ணி விடும்போது ஒரு டீ கொடுப்பாங்க, மனோரமா டீ கொடுப்பாங்க, கொட்டாங்குச்சை கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம சாதாரணமாக அந்த சீனை பார்த்துட்டு கடந்து போயிட்டோம். அதை பார்க்கும்போது நமக்கு கோவம் வரல, ஏன்னா அது இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய ஒரு புரட்சியோ ஏதோ ஒரு முன்னேற்றமோ வந்து அடித்தட்ட மக்கள் மேலே முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஜீரணிக்கிறத விட வாழ்க்கை அவங்க முன்னுக்கு வரான், காலங்காலமாக அப்படியே இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். இப்போ இந்த நாடக காதல்ன்றதுலாம் இது தேவையில்லாத விஷயம். காதல்ன்றது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்டது, 2 குடும்பம் சம்மந்தப்பட்டது. குடும்பமே ஒத்துக்கலனாலும் அது 2 பேர் சம்மந்தப்பட்டது. இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சுன்னா திருமணமானா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனோட திருமணமான உடனே அந்த வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்ற விஷயமே முதல்ல தப்பு. இங்கே தான் வந்து கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொண்ணை வந்து டோட்டலாக அந்த ஸ்பாயில் பண்ணுறது, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்றதுல கிடையாது. அவன் மறுபடியும் படிக்கலாம், கணவன் குடிக்காரனான், முன்னெல்லாம் என்ன பண்ணுவான், குடிக்காரன் குடிச்சிட்டு வந்து அடிப்பான், கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்கிற கதை ஓட்டுற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. குடிக்கிறியா, பிரச்சனை பண்ணுறியா, வேலையை பாரு, அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்குது. நான் வந்து ஆனால் ஒன்றா சண்டை போட்டுட்டு புருஷனை துரத்தி விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணுறது ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்ல வரல. பெண்ணுக்கு திருமணமானால் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்றது கிடையாது. அவள் நிறைய படிக்கலாம், முன்னுக்கு வரலாம், அவளுக்கு உண்டான தேவைகளையோ உரிமைகளையோ விட்டு கொடுமா மீட்டெடுக்கலாம். அதுதான் வந்து பெண் குழந்தைக்கான இதுவே தவிர, நான் வந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறேன்னா நீங்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் மற்ற ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான். வேற எதாச்சும் என்னத்தை நீ சொல்ல போகிற, ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், பெரும்பான்மை மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு தெருவு, பக்கத்து தெருவு, 3வது தெரு இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணோ இல்லை ஒரு பையனோ பார்த்தாலோ பேசினாலோ காதல் வயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வரதான் செய்யும் அந்தந்த வயசில். அது வரும்போது நீ அன்பாக பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அந்தந்த வயசில் அது வரதான் செய்யும். நீ போய் படிமா, நல்லபடியாக படிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம், அது பொழப்பு பார்க்க போகுது. அடுத்தது அதுவே அந்த காதலை மறந்துட்டு படிக்க கூட போயிடும். அதை போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு ஓட வச்சு
அப்புறம் அது கல்யாணம் பண்ணி நீங்கள் அப்புறம் கூலிப்படை ஏவி கொலை பண்ணிட்டு அப்புறம் நாங்கள்லாம் அந்த பரம்பரை இந்த பரம்பரை ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இதை பெருமையாக நினச்சிக்கிட்டு அவன் போய் ஏதோ ஒரு உத்வேகத்தில் போயிட்டு அவன் ஒரு ஆணவ கொலையை பண்ணிட்டு உள்ளே போடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் அவன் குடும்பம் இங்கே தத்தளிச்சுட்டு கிடக்கும். எல்லாருமே பாவம் தான். அவன் குடும்பம் அவன் போயிடுச்சு. இவன் தப்பு பண்ணிட்டான், கொலை பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படின்னாலும் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டப்படும். அவங்க பிள்ளைகளை ஃபேமிலி யாரும் என்ன பண்ணுறது இது பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால் மேலும் மேலும் இந்த கழிச்சடை மாதிரி படம் எடுக்கிறத விட்டுட்டு ஒற்றுமையை நோக்கி, அது மாரி செல்வராஜா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மறந்து போன நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களால் மறந்து போன ரஞ்சித்தா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒற்றுமையை நோக்கி தான் பயணிக்கணுமே தவிர, தவறு இப்போ நாம் ஒருத்தனுக்கு அநீதி இழைச்சிட்டோம்னா, ஐயோ அவனுக்கு இவ்வளோ பெரிய அநீதி இழைச்சிட்டோமே அப்படின்னு யாரும் இங்கே வருத்தப்படுறதே கிடையாது. அந்த அநீதியை கூட பெருமையாக பேசிக்கிற ஒரு ஒரு கேடுகட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் இந்த போக்கு என்றைக்குமே நல்லது கிடையாது. எப்போதுமே காதல்ன்றது அது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, அது எனக்கே வந்தது. அதெல்லாம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அழிக்க முடியாது. காதலை முறைப்படுத்தினா கலவி நேர்மையாக நடக்கும். காதலை நீங்கள் முறைப்படுத்துறேன்னா அது கள்ளத்தனமாக தான் நடக்கும். அதனால் புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கோன்ற விவேக் டைலாக் மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி ஆட்கள் எடுக்கிற படத்தை பாவம் பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேன்றாங்கன்னு அது ஒரு சுற்றிட்டு இருக்குது. என்ன இன்னைக்கு இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும் என்ன? அடுத்தது உங்கள் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் காசு போட்டு வாங்கி உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா? கிடையாது. எவனா டேர்ம்ஸில் கொடுத்தா தான் உண்டு. இல்லைன்னா நீ தேட்டருக்கு வாடகை கொடுத்தா போட்டாகணும். என்ன நடக்குது? தேட்டர் இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணுறதுன்னா நீ பொதுமக்கள்கிட்ட அப்பாவி ரசிகர்கள்ட்ட வேணால் சொல்லிக்கலாம். இன்றைக்கி தேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ரிலீஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணி ஆகணும். செலவு பண்ணுறதுக்கு காசு தான் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான பிரச்சனை கொண்டு போனால் தேட்டரெல்லாம் வாங்க உங்கள் படத்தை எங்கள் தேட்டரில் போடுங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டாங்க. அதனால் தேட்டரில் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் நீங்கள் சொல்கிற இந்த குண்டாங்குதிரெல்லாம் கிடையாது. முடியல, ரிலீஸ் பண்ணுங்க, பார்க்கட்டும், மேலே ஏறிச்சு வாங்க. இந்த படம் உங்களுக்கு ஒரு சின்ன லாபத்தை கொடுத்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். அந்த ஏற்கனவே ஒரு படம் பண்ணிங்களா ராசகாபாளையம், அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. முதியோர் இல்லத்தை பற்றி நல்ல டைலாக்லாம் பேசியிருப்பீங்க, நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நல்ல படங்கள் எடுங்க. நீங்கள் ஒரு நல்ல நடிகர், நீங்கள் ஏன் மறுபடியும் போய் குப்பை சீச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? நல்ல படங்கள் எடுங்க, நல்ல படங்களை நடிங்க. அதனால் இது மாதிரி கேடுகட்ட கதைகளை, மனிதர்களை பிளவுபடுத்தக்கூடிய படங்களை எடுக்காதீங்க. ஏற்கனவே பிளவுபட்டு தான் கிடக்கிறான். ஸ்கூலில், காலேஜில், அரசியலில் எல்லா இடத்துலையும் பிளவுபட்டு தான் கிடக்கிறான். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க. கேர் ஆஃப் குழந்தை என்னது கவுண்டம்பாளையம் ஐயா பண்ணிட்டு போங்கப்பா. பாவம் அந்த மனுஷன் அந்த படத்தை பார்த்து ஓட விடுங்க. கஷ்டப்பட்டுருக்காப்புல. அவரே பாவம் 2 கல்யாணம் தான் பண்ணிருக்காப்புல. இந்த நாடக காதலில் 2 கல்யாணம் பண்ணிருக்காப்புல. அது நம்ம பையன் தான், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.